हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा योगक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நாம் சந்த் ரைதாஸ் உடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். சந்த் ரைதாஸ் ராமானந்தாச்சாருடைய சிஷ்யரா இருந்தவர். ராமானந்தாச்சார் காசியில வாசம் பண்ணிட்டு இருக்கார். ரெவல்யூஷன் போது ராமானந்தாச்சாருடைய ரோல் ரொம்ப பெரிய ரோல். அவர் அந்த அளவுக்கு இந்த ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் இந்த ஒரே ஒரு மந்திர ஜபத்தை வச்சே அவர் முகலாயர்கள் எல்லாரையுமே தன்னுடைய கீழே எடுத்துன்னு வந்திருக்கார். ஒரு ஆச்சாரியரா இருந்துட்டு அவர் இவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் பண்ணியிருக்கார். அந்த சமயத்துல காசியில ராமானந்தாச்சார் இருந்துட்டு இருக்கார். பஞ்சகங்கா காட்டுக்கு போற வழியில இருக்கும் அவருடைய ஆசிரமம். அவருக்கு ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தன். அவன் நித்தியம் போய் அன்னம் அரிசி பிக்ஷை வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை அவன் சமையல் பண்ணி அதை பகவானுக்கு நிவேதனம் செஞ்சுட்டு அதை குருநாதர் சாப்பிட விட்டு எல்லா சிஷ்யர்கள்லாம் பகிர்ந்துக்கிற பழக்கம். இந்த மாதிரி நித்தியம் இது நடந்துட்டே இருந்தது. போற வழியில வைசியன் அவன் மளிகை கடை வச்சிருக்கான். அவன் எப்பவுமே சொல்லுவான், ஏன்பா நீ எவ்வளவு இடத்துக்கு போய் பிக்ஷை வாங்கிட்டு வர, ஏன் நம்ம கடையில நான் தான் சாவல் ஆட்டா நெய் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றேனே, ஏன் எதுவுமே வாங்கிக்க மாட்டேன்ற, வாங்கிக்கோப்பா நம்ம கடையிலயும், ஆட்டோ ஆட்டோ அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுவான். எப்பவுமே போய் ஊருக்குள்ள போய் பிக்ஷை எடுத்துன்னு அந்த அன்னத்தை இது பண்ணி அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணி இப்படி பண்ற வழக்கம். இப்படி பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு பெரிய மழை பிடிச்சுன்றது, புயல் மாதிரி இருக்கு. யாருமே ஆத்த விட்டு வெளியில வரல, எல்லாராமும் மூடி இருக்கு. இவன் இந்த மழைக்கு இந்த கடை வாசல்ல தான் ஒதுங்குறான். அப்ப அவர் சொல்றாரு, ஏன்பா நானும் எத்தனை நாளா சொல்றேன், இன்னைக்கு கொட்டுற மழைக்கு யாருமே அவவா கதவை திறந்துன்னு உனக்கு பிக்ஷை போட போறது இல்ல, நீயும் இந்த மழையில நனைஞ்சுன்னு எதுக்கு அவ்வளவு தூரம் போற, மணிக்கணக்கா நின்றுட்டு இருக்க என் கடை வாசல்ல, நான் எத்தனையோ நாளா உங்ககிட்ட கெஞ்சுறேன், ஏன் நம்ம கடையில இருந்து கோதுமை மாவு நெய் எல்லாம் வாங்கிக்க கூடாதா, சாவல்லாம் ஏன் நீ வேண்டான்னு சொல்ற, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கடையில வாங்கிக்கோ ஏன்பா அப்படின்னு சொல்றான். சரி, நிஜமாவே மணியும் வாங்கிட்டு போறது, மழையும் நின்ன பாட காணும், அதனால நம்மளும் நனைஞ்சி போடுவோம், எல்லாம் சாமான்களும் இதுவாயிடும். சரி இவனும் ரொம்ப நாளா கேட்டுன்னு இருக்கான் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அவன் கடையிலேயே கொஞ்சம் சாவல் ஆட்டா நெய் சக்கர் வெல்லம் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாரு ஆசிரமத்துக்கு. போயிட்டு அங்க போய் சமையல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பகவானுக்கு நிவேதனத்துக்கு எடுத்துன்னு வைக்கிறார் இந்த பிரம்மச்சாரி. ராமானந்தாச்சா இதுவும் முடிச்சுட்டு ஆராதனங்கள், பகவத் ஆராதனங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் நிவேதனம் பண்ணும்போது பகவான் வரவே இல்லை அதை எடுத்துக்கிறதுக்கு. உடனே அவர் திரிகால ஞானி, அவர் கங்கை எதிர்க்க பிரத்யக்ஷம் ஆயிட்டார். சொல்றா, இந்த சாதம் இன்னைக்கு எடுத்துன்னு வந்திருக்கிற அன்னம், இந்த இது பிக்ஷை சரியா இல்ல, அது தோஷம் இருக்கு, அதனாலதான் பகவான் பிரத்யக்ஷம் ஆகல, அதனாலதான் இந்த இது தோஷமான அன்னம் அப்படின்ட்டு மறைஞ்சு போயிடுறா. உடனே இவரும் திரிகால ஞானி, இவருக்கும் தெரிஞ்சு போயிடுது. உடனே பிரம்மச்சாரிய கூப்பிடுறார், ஏன்பா இங்க வா, இன்னைக்கு எங்க நீ எடுத்துன்னு வந்த, யார்கிட்ட வாழ்ந்து வந்த அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, நான் இன்னைக்கு பிக்ஷைக்கு போனேன், ரொம்ப மழை பெருசா பிடிச்சுன்னு மணிக்கணக்கா நின்றுட்டு இருந்தேன், அந்த வைசியன் தான் சொன்னான், இல்ல என் கடையில எத்தனை நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ வாங்கிக்க கூடாதான்னு கேட்டான், அதனால நான் சரின்னு அவன் கொடுத்ததை வாங்கிட்டு வந்துட்டேன், இதுதான் சமாச்சாரம், அவன் கொடுத்ததை வச்சுதான் நான் இன்னைக்கு அன்னம் சமைச்சு இப்ப எடுத்துன்னு சுவாமிக்கு நிவேதனத்துக்கு வச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமானந்தாச்சார் அப்படியே கண்களை மூடி தியானம் பண்றார். அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து அந்த கடைக்காரனோடது கிடையாது இது. அந்த ஊர்ல ரகுன்னு ஒரு சரம்கார் இருக்கார். இந்த சரம்கார் சக்லி ராம்னு, ரகுன்னு பேர் அவருக்கு.
செருப்பு தைக்கிற இது. அவன் வந்து அவனுக்கு வந்து குழந்தைகள் பாக்கியமே இல்லை. உடனே அவன் பெரிய பணக்காரன் அந்த ஊர்ல. ஆனா இதுதான் செருப்பு தைக்கிற வேலை தானே கண்டு. ஆனா அவனை பெரிய பரம்பரை பணக்காரன். இவன் என்ன பண்றான், இவர் வந்து அந்த இதுல பாக்குறார். பார்த்த உடனே ஞான திருஷ்டியில தெரியறது, இந்த ரகு அப்படின்ற இந்த செருப்பு தைக்கிறவன், இந்த சக்கிலிய, அவனுக்கு வம்சத்துல குழந்தைகள் கிடையாது. அதனால அவன் போய் கர்மகாண்டம் பார்த்திருக்கான். பார்த்த இடத்துல அவ சொல்லியிருக்கா ஜோதிஷத்துல, இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து 7 தலைமுறைக்கு உனக்கு குழந்தைகளே கிடையாது, இந்த ஜென்மத்திலயும் உனக்கு குழந்தை கிடையாது. ஆனா பிறக்கணும் அப்படின்னா அது ஏதாவது ஒரு சந்தனுடைய வயிற்றுல உன்னுடைய அன்னம் போய் சேரணும். அப்படி போய் சேர்ந்ததுன்னா உனக்கு வந்து குழந்தை பிறக்கும். அப்படி யாராவது சந்துக்களுக்கு வந்து இந்த உன்னுடைய அன்னதானம், நீ அரிசியோ ஏதோ சமைச்சு உன்னால கொடுத்தா யாரும் வாங்கிக்க மாட்டா. ஆனா சாமானா கொடுத்தா வாங்கிப்பா இல்லையா? வாங்கிட்டாலே போதும் உனக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. இது அந்த அவ என்ன சொன்னாலோ அது அப்படியே இவருடைய யான திருஷ்டியில தெரியறது. அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த மளிகை கடைக்காரங்கிட்ட பணத்தை கொடுத்து, இந்த பாருப்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ கண்டிப்பா அந்த ராமானந்தாச்சாருடைய சிஷ்யன் வந்து இந்த மாதிரி வரும்போது அவனுக்கு வந்து இது போய் சேர்ற மாதிரி நீ பண்ணியானா நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கான். நீ கொடுத்தாச்சுனாலும் நான் உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இந்த வயசு எனக்கு சரி, இது எப்படியாவது ஒரு நாளைக்கு இவனை மடக்கி உனக்கிட்ட இத கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கான். இன்றைய தினம் மழையினால கொடுக்குற மாதிரி சந்தர்ப்பம் நேர்ந்துடுத்து கொடுத்துட்டான். இவனும் வாங்கினு வந்தாச்சு. இப்ப ஒன்றும் பண்ண முடியாது. இவர் என்ன உடனே சொல்ற, அவனுக்கு புத்திரன் பிறக்கணும்னா இந்த மாதிரி யாராவது வாங்கிக்கணும். நீ வாங்கினு வந்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நீ அவனுக்கே போய் புத்திரனா பறக்க கடவுது அப்படின்னு சொல்லிடுற. இன்னே இவன் வந்து நடுங்கி போய் அழறான். ஐயோ, நான் தெரியாம இந்த மாதிரி எனக்கும் தெரியாம தானே நடந்திருக்கு. ஆனா நான் எப்படி இதுக்கு நான் பொறுப்பாவேன்? நான் என்ன பண்றது? நான் உங்ககிட்ட ரொம்ப சொல்லியிருக்கேன், பிராமணா வீட்டுல போய் நீ எடு, அப்படி இல்லைன்னாலும் வைஷ்ணவனா இருக்கணும். இந்த ஜாதியா வேணா இருக்கட்டும், ஆனா வைஷ்ணவனா இருக்கணும். அவன்கிட்ட தானே நீ நீ வந்து பிக்ஷா வாழ்ந்து வரணும். நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய இது நேர்ந்துடுத்து. அதனால நீ வந்து அவன் வயிற்றுல போய் பறக்க கடவுது அப்படின்னு சொல்லிடுறார். உடனே அழறான். நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு எனக்கு வேற வழியே இல்லையா? இல்ல, நீ கவலைப்படாத, நீ பிறந்தாலும் நீ நிறைய நல்ல காரியம் பண்ணுவ. நான் உன்னை அந்த மாதிரி தான் உனக்கு அனுகிரகம் ஆகும். பகவானுடைய அனுகிரகம் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். என்னுடைய நானும் வந்து உனக்கு உபகாரம் பண்ணுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறார். கொஞ்ச நாள்ல இவன் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறான். அடுத்தது ரகு சரம்கார் அவருடைய வீட்டுல போய் இவன் பிறந்துட்டான். இப்போ இவனுக்கு ரைதாஸ்னு பேர் வைக்கிறான். ரவிதாஸ் சொல்றா சில பேர், ரைதாஸ் அப்படின்றா. இவன் வந்து இவ அப்பா பேர் வந்து ரகு சரம்காரு, அம்மாவோட பேர் வந்து குப்பினியா. இந்த இடத்துல போய் அவன் பிறந்துட்டான். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, இந்த குருவுக்கு அவன் சிஷ்ரூஷ பண்ணி குரு சரணாகதி பண்ணியிருந்தான் இல்லையா? யாருமே அந்த குரு சரணாகதி பண்றவளுக்கு பலன் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பக்தியினுடைய இது வந்து அடுத்த ஜென்மத்திலையும் தொடரும் அவனுக்கு. அதாவது திரும்பி அவ போய் அந்த யோனி சக்கரத்துல போய் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பியும் பிராணிகள் கொசுலேருந்து அப்படியே ஒண்ணு பறந்து வரணும், அந்த மாதிரியும் கிடையாது. அடுத்தது அவளுக்கு நரகமும் கிடையாது, நரகத்துல போய் உழல வேண்டிய வேலையும் கிடையாது. அவ திரும்பியும் என்ன ஆவா அப்படின்னா, பதித்தனானவா திரும்பியும் அவ என்ன பண்ணுவா, திரும்பியும் பிறவிதான் எடுப்பா. இது வந்து பெரிய கிருப்பை. இது இந்த 100 மைல் நடக்கணும்னா 3 மைல் தான் இந்த ஜென்மால நடந்திருக்கான். குருவோட கிருப்பையினால குரு கையை பிடிச்சிட்டு 3 மைல் தான் நடந்திருக்கான். அவ்வளவுதான் பக்தி பண்ணியிருக்கான்னா, மீதிய அடுத்த ஜென்மத்துல யார் வயிற்றுலயா பிறந்து திரும்பி மனுஷ ஜென்மாதான் அவனுக்கு கிட்டும். திரும்பியும் இந்த பக்தி தொடரும். ஆனா என்ன பாபத்துக்காக அவ இன்னொரு ஜென்மா எடுக்க வேண்டியது இருக்கோ அது வந்து
நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த பாபத்துக்காக. ஆனா அவளுக்கு வந்து சரீரத்துல வியாதியோ இல்ல தன சம்பந்தமா அவளுக்கு பற்றாக்குறையோ இல்லைன்னா ஜனங்கள் வந்து திரஸ்காரம் பண்ணிடுறது, இவனை சேர்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோ, இல்ல மானசீக நஷ்டமோ, ஏதாவது எப்ப பார்த்தாலும் மனசுல கவலையோ, அப்படி ஏதோ ஒண்ணு இருக்கும். அது வந்து அந்த பாபத்தினுடைய போன ஜென்மத்துல பண்ண கர்மாக்களுடைய பலன். ஆனா மனுஷ ஜென்மா கண்டிப்பா அவளுக்கு அனுகிரகம் ஆகும் அப்படின்னு இந்த ராமானந்தாச்சார் சொல்றார். அதனால நீ பயப்படாதப்பா, நீ திரும்பி இந்த சக்கர யோனியில போய் நீ மாட்டிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. நீ வந்து இந்த மாதிரி அவனுடைய வயிற்றுல போய் பிறந்துட வேண்டியதுன்னு உடனே பிறந்துட்டான். நீ இவருக்கு ரவிதாசன் பேரும் வச்சாச்சு. ஆனா பிறந்த நாள்ல இருந்து இவருக்கு வந்து பூர்வ ஜென்ம ஸ்மிருதி இருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட ஆச்சாருக்கு இவர் கைங்கரியம் பண்ணியிருக்கார். ரொம்ப உண்மையா இருப்பார். இவர் மேல எந்த தப்பும் இல்ல. ராமானந்தாச்சாருடைய கிருபை இவனுக்கு பரிபூர்ணமா இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, ராமானந்தாச்சாருக்கு ஒரு அசரீதி கேட்கறது. இந்த மாதிரி வந்து அந்த குழந்தை பிறந்துட்டான். ஆனா அவன் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் இன்னும் அவன் வந்து பாலே குடிக்கல, அன்ன ஆகாரம் இல்லாம அந்த குழந்தை இருக்கான். நீ உடனே அவனை போய் கவனிக்க வேண்டியது அப்படின்ட்டு அவனுக்கு அசரீரி ஆறுது. உடனே அவர் அங்கேருந்து நேரா கங்கக்கரையிலேருந்து நேரா கிளம்பி ரகு சரம்கார் அவருடைய வீட்டுக்கு வர. உடனே ஊர்ல ஜனங்கள்லாம் பேசுறா, நம்ம எத்தனை பேர் கியூல நின்று எத்தனை நாளா நம்ம பார்க்கணும்னு இது பண்றோம், இன்னைக்கு வந்து அந்த சக்கிலியன் வீட்டுக்கு போய் போறாரே இவர் ராமானந்தாச்சார் அப்படின்னு ஊர்ல எல்லாரும் ஜனங்கள்லாம் பேசிக்கிறார். இவர் நேரா உள்ள போனார். போன உடனே எங்க அந்த பாலகன் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அவ வந்து உள்ள இருந்து அந்த குழந்தைய எடுத்துன்னு வரா. எடுத்துன்னு வந்த உடனே அந்த குழந்தைய வாங்கி தன் மடியில முதல்ல போட்டுன்ட்டு அவ அப்பா அம்மா 2 பேரையும் சொல்றார், நீங்க 2 பேரும் முதல்ல வெளியில போங்க, நான் அந்த குழந்தைக்கு தீட்சை கொடுக்கணும், அதனால நீ வெளியில போங்கோ அப்படின்ற. அப்புறம் அந்த குழந்தைகிட்ட கேட்கிறார், ஏன்பா நீ பிறந்ததுல இருந்து பாலே குடிக்கலையே, எதுக்கு நீ குடிக்கல? இல்ல அவ வைஷ்ணவா கிடையாது, அதனால நான் வந்து இத்தனை சம்ஸ்காரத்துல உங்ககிட்ட இருந்துட்டு நான் எப்படி குடிக்க முடியும்? அந்த துணூண்டு பிறந்த குழந்தை பேசுறது நான் முடியாது, அதனால வேண்டி நான் குடிக்கல அப்படின்ன உடனே அவர் அந்த குழந்தைய செல்லமா தட்டி கொடுத்து அந்த குழந்தையினுடைய காதுல நாம தீட்சை எடுத்து வைக்கிறார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு அவனுக்கு மந்திர தீட்சையை எடுத்து வைக்கிறார். அவனை வந்து தடவி கொடுத்து, அப்பா நீ வைஷ்ணவனா இருக்க, நீ கவலைப்படாத, அவ 2 பேரையும் கூப்பிட்டு அவளையும் நான் அவளுக்கு மந்திர தீட்சை எடுத்து வைக்கிறேன், அவளும் வைஷ்ணவாள் ஆயிடுவா, நீ அதுக்காக அன்ன ஆகாரம் இல்லாம இருக்கக்கூடாது, நீ மனசு வருத்தப்படாத, உன்னால ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, நான் என்னைக்கும் உனக்கு பக்கபலமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாலனை பண்ணிட்டு லாலனை பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். இவளுக்கும் மந்திர தீட்சை எடுத்து வைக்கிறார். இவளும் அந்த மந்திர ஜபங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுறா. இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா அந்த குழந்தை வளர்ந்துட்டு வருது. நல்ல பணம் வசதி இருக்கிறவா தான் இவா. இவனுக்கு வந்து சின்ன வயசுலயே கல்யாணமும் பண்ணி வச்சுடுறா. இவனுக்கு வந்து அப்பா இந்த பணங்காசு எல்லாம் வச்சு பூட்டி இருப்பாரு இல்லையா ஒரு சேஃபு, அதோட சாவி கிடைக்கிறது, அந்த இரும்பு பெட்டியினுடைய சாவி கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு திறந்து பார்க்கறான், அது திறந்து முடித்து ஏகப்பட்ட தங்க மொகராக்களும் பணமும் காசும் கொட்டி கிடக்குது உள்ள. உடனே என்ன பண்றான், தன்னுடைய ஜோபியில எவ்வளவு போட்டுக்க முடியுமோ அவ்வளவு காசை நிரப்பிக்கிறார். எடுத்துட்டு நேரா கங்கை கரைக்கு போயிடுறார். கங்கை கரையில போய் அங்க இருக்கிற ஏழை பாழைகள் சன்னியாசிகள் அவளுக்கெல்லாம் என்ன வேணுமோ, கமண்டலம் இல்லாதவளுக்கு கமண்டலம், உட்கார்றதுக்கு ஆசனம் இல்லாதவளுக்கு ஆசனம், வஸ்திரம் இல்லாதவளுக்கு சரியா வஸ்திரம் எல்லாம் இல்லாம ஈர வஸ்திரத்தையே கட்டின்னு இருக்காளே அவளுக்கெல்லாம் வஸ்திரம், அதே மாதிரி சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருப்பா பிட்சுக்கள், அவளுக்கெல்லாம் சாப்பாடு, இப்படி எல்லாத்துக்கும் அந்த பணத்தை வாரி கடையில போய் சாமான்களை வாங்கிட்டு வந்து யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு அதை தான் வாங்கிட்டு வந்து அவளுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறார்.
எல்லாருக்கையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறார். கங்கா மாதாக்கு நமஸ்காரம் பண்றார். இப்படியே இவர் பண்ணிட்டே இருக்காரு. அது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு. அவ அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கே அவன் வந்து அந்த மாதிரி திறந்து காசு பணத்தை எடுத்துட்டு போகும்போது அவ அப்பா பார்த்துட்டான். இங்க வா அப்படின்னு கூப்பிடுறார். அந்த பைக்குள்ள கைய விடுறார். என்னடா இதெல்லாம் எங்க இருந்து எடுத்த அப்படின்னு உடனே பொய் சொல்ல மாட்டார் இல்லையா, இங்கே இதுல இருந்தா எடுத்தேன் அப்படின்னு காமிக்கிறார். இந்த இரும்பு பெட்டி திறந்திருக்கு. என்னடா சாவி எங்கடா, இங்கதான் வச்சேன். திறந்து பாக்குறாரு, அதுல ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு பணம் காசு. எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டான். தினம் இப்படியே பண்ணியிருந்தானா எல்லாம் செலவாயிடுத்து. உடனே அவனை பிடிச்சு பயங்கரமா சத்தம் போடுறார். என்னப்பா நீ வேலை செஞ்சு நீ சம்பாதிச்சு அந்த பணத்துல நீ தானம் பண்ணா பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பணத்தை நீ எடுத்துன்னு போய் யாரா தானம் பண்றதுக்கு, எதுக்கு இப்படி பண்ண? இல்லப்பா, தனம் சுத்தமா ஆகணும் அப்படின்னா தானம் பண்ணாதான்ப்பா தனம் சுத்தமாகும். டேய் இதெல்லாம் என்கிட்ட பேசாதடா, நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்ற. அவன் அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுன்னு உட்கார்ந்துன்றான், சாப்பிடல. முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிடுற. எந்த காரியத்துக்காக இவர் குழந்தை வேணும்னு நினைச்சாரோ, இப்ப அந்த பையன் வந்து அந்த பணத்தை எடுத்து தானம் பண்ணா அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நீ வீட்டை விட்டு வெளியில போயிடு அப்படின்னு சொல்ற. சரி, அதனால என்ன, போயிடுறேன்னு அவ பொண்டாட்டியும் கூட்டிண்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடுறார். வந்து அங்க ஒரு மரத்தடியில ஒரு பக்கத்துல ஒரு குடிசை மாதிரி ஒண்ணு போடுறார். இவருக்கு செருப்பு தைக்கிற வேலை பரம்பரை வேலை தானே, சின்ன வயசுலயே கத்துண்டாச்சு இந்த வேலையை. அவ அப்பாட்ட இருந்து செருப்பு தைக்கிற வேலை இவருக்கு தெரியும். நம்ம கையில தொழில் இருக்கு, நம்ம பழிச்சுக்கலாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வெளியில வந்துட்டார். வெளியில வந்துட்டு அவர் பாட்டுக்கு பஜனை பண்ணுவார், அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணுவார், அவர் பாட்டுக்கு இந்த சாதுக்கள் சந்துக்கள் யாரெல்லாம் இந்த கங்கைக்கு குளிக்க போற வழியில யாரோட செருப்பெல்லாம் அருந்து போயிடுத்தோ அவளுக்கெல்லாம் செருப்பை தைச்சு கொடுப்பார். இப்படியே அவர் காலக்ஷேபம். சாயங்காலம் வரைக்கும் என்ன காசு பணம் சேர்றதோ அதை வச்சு அன்னைக்கு ஆட்டா மாவு அது இது வாங்கி இதோ அவளுக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிட்டுட்டு பஜனை பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பா. அவருடைய தர்ம பத்தினி அவருக்கு மேல, அவளுக்கும் தான தர்மங்கள் பஜனைகள் இவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப அனுகூலிய தாம்பத்தியம் தான் இவாழ்ந்து. இவர் என்ன பண்றார், இந்த மாதிரி அந்த இடத்துல இருந்துட்டு இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார். செருப்பு தைச்சு கொடுக்குற வேலையே தான் இவர் பண்ணிட்டு இருக்கார். யாரும் வரலன்னா அவர் பாட்டுக்கு பஜனை பண்ணுவார். இப்படி இந்த காசியில பஜாருக்கு நடுவுல அங்க உட்காந்துட்டு செருப்பு தைக்க ஆரம்பிச்சுட்டார். சாதுக்கள் வைஷ்ணவர்கள் இவெல்லாம் வந்தானாலும் இல்ல செருப்பை புதுசு பண்ணி மாலிஷ் பண்ணி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அவாட்ட மட்டும் காசே வாங்க மாட்டான். வேற முஸ்லிம்களோ இல்ல வேற யார் வந்து தைச்சுட்டு போனாலும் அவாகிட்ட கொடுக்குற காசை வச்சுதான் அன்னன்னைக்கு காலக்ஷேபம் நடக்கும் இவருக்கு. ஒரு நாளைக்கு பகவான் என்ன பண்றார், இவன் இவ்வளவு உண்மையா இருக்கானேன்னு இவனை பார்த்தா ரொம்ப பகவானுக்கு பிடிக்கிறது. ஒரு நாளைக்கு பகவான் என்ன பண்றார், சந்து வேஷம் போட்டுட்டு வர வந்துட்டு, அப்பா என்னோட செருப்பு கிழிஞ்சி போயிடுத்து, இத கொஞ்சம் நன்னா தைச்சிட்டு புது செருப்பு மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடு, நான் வந்து பாத யாத்திரையா போகணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், அதனால வேண்டி நீ கொஞ்சம் எனக்கு இதை பண்ணி கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறார். கேட்டவுடனே அதுக்கு என்ன, நான் காத்துன்னு இருக்கேன் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை நன்னா தைச்சு அதுக்கு மாலிஷ்லாம் போட்டு நல்லா புது செருப்பு மாதிரி பண்ணி இந்தாங்கோ போட்டுக்கோங்கோ அப்படின்னு சொல்ல உடனே ராம் ராம் இந்தாங்கோ அப்படின்னு கொடுக்குறான். கொடுத்த உடனே அவர் அந்த சந்து அதை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு ஒரு பை, சின்ன ஜோல்னா பை வச்சுருக்கார். அந்த ஜோல்னா பையில நிறைய காசுகள் போட்டு அவர் சொல்றார், இந்தாப்பா இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறார். சிச்சோ, நான் வந்து காசே வாங்க மாட்டேன், சாதுக்கள் சந்துக்களுக்கு வந்து நான் காசு வாங்கி வழக்கமே கிடையாது. இன்னொன்னு இந்த என்ன பை நிறைய நீங்க காசு கொடுக்குறேன், எனக்கு எதுக்கு அந்த காசு, நான் வாங்கவே மாட்டேன். இல்லப்பா அப்படி சொல்லாத, எனக்கு என்னவோ உன்னை பார்த்தா கொடுக்கணும் மாதிரி ஆசையா இருக்கு, அதனாலதான் நான் புறப்பட்டே வந்தேன். இன்னும் எத்தனையோ பேர் இருக்கா செருப்பு தைக்கிறவா, நான் அங்கெல்லாம் போகாம உங்ககிட்ட வந்ததுக்கு காரணம் தான். தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோப்பா, என்னுடைய ஆசையா கொடுக்குறேன்,
நானும் மேற்கொண்டு பாத யாத்திரையா தான் போறேன். அங்கெல்லாம் வந்து திருடர்கள் பயம்லாம் இருக்கும். காட்டு வழியாலாம் போவேன். அதனால இந்த பணத்தை பத்திரப்படுத்த முடியாது. இந்த உனக்கு கொடுத்தாலாவது இது உனக்கு உபகாரமா எடுக்குமேன்றதுக்காக தான் நான் மெனக்கிட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு. இல்ல, நான் வாங்கிக்கவே முடியாது, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல, நீ வாங்கிட்டுதான் ஆகணும் அப்படின்றார். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் எழுந்தே போயிடுவேன், இன்னைக்கு எனக்கு தொழிலே வேண்டாம் அப்படின்ன. இது என்னடா இது, வலிய வந்து நான் வந்து உனக்கு உபகாரம் பண்ணணும், நீ இத்தனை அபாவத்துல இப்படி கஷ்டப்பட்டு இருக்கியே, இப்படி சிரமப்படுறியே, என்னால பொறுக்க முடியல. நீ பண்ற பஜனைக்கும் நீ உன்னுடைய நல்ல குணத்துக்கும் உன்னுடைய மனைவியினுடைய நல்ல குணத்துக்கும் உங்களுக்கு நான் உபகாரம் பண்ணணும்னு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கேன். சாட்சாத் வைகுண்டத்திலேருந்து உங்களுக்கு வந்து இதை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க முடியாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பகவான் நினைச்சுட்டு அப்புறம் சொல்றார், சரி அதெல்லாம் வேண்டாம், என்கிட்ட ஒரு பாரஸ் மணி இருக்கு, அதை நீ வாங்கிக்கோ, அதை எடுத்துக்கிறியா? அப்படியா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குற. இல்ல, இத நீ வந்து எந்த உலோகத்துல வச்சு தேய்ச்சாலும் உடனே அது வந்து கோல்டு ஆயிடும். இந்த செருப்பு தைக்கிறவாள்லாம் ஒரு இரும்புல ஒரு ஷூ மாதிரி இருக்கும், அது மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருப்பாரியா, அது மேலதானே செருப்பை வச்சு ரிப்பேர் பண்ணுவா. பகவான் என்ன பண்றாரு, இந்த பாரஸ் மணியை எடுத்து அது வேலை தேய்க்கிறாரு, அது அப்படியே மொத்தமும் கோல்டா எடுத்து தங்கமா எடுத்து உடனே அதிர்ந்து போயிடுறாரு ஒரு நிமிஷத்துல ரைதாஸ். இதெல்லாம் யார் கேட்டா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், என்னுடைய செருப்பை தச்சு என்ன பணம் வருதோ நான் செய்யற தொழில எங்களுக்கு 2 பேருக்கு ஆட்டா மாவு வாங்கிட்டு நாங்க அன்னன்னைக்கு காலக்ஷேபம் பண்ற அளவுக்கு எனக்கு பகவான் படி இழக்கிறான், எனக்கு அதுவே போதும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இதெல்லாம் வாங்கிக்கவே மாட்டேன். சரி, இப்ப நான் வந்து வெளியில போறேன், நான் பாத யாத்திரையா, இதெல்லாம் எடுத்துன்னு போனா சரியா வராது, அதனால இந்த பாரஸ் மணியை நீ வச்சுக்கோ, அப்புறம் நான் வரும்போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நீங்க கொடுத்தாலும் நான் அதை அப்படியே எடுத்துன்னு போய் வீட்டுலதான் வைப்பேன், நான் உபயோகப்படுத்த மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். சரிப்பா நீ வச்சுக்கோ, நான் 1 வருஷம் கழிச்சுதான் வருவேன், நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற. பகவான் நினைச்சுட்டே போறாரு, நாம இவ்வளவு உபகாரம் பண்ணணும் வந்து இவன் எதையுமே ஏத்துக்கலையே. சரி, இந்த மணி பாரச மணிய வந்து அவ பொண்டாட்டியாவது பார்த்து அவ ஏதாவது உபயோகப்படுத்திப்பா அப்படின்னு நினைச்சுட்டு போயிடுறார். இவன் அதை எடுத்துன்னு வந்து கூரைக்கு மேல அப்படியே அதை சொருகி வச்சுட்டான். அவ்வளவுதான், அந்த கல்ல அந்த இடத்துல வச்சுட்டான். அவன் அதை பத்தி கவலையே படல. அவன் வந்து இதை பத்தி நினைச்சும் பார்க்கல. 1 வருஷம் கழிச்சு இவர் வர்றார். நான் இப்பதான்ப்பா பாத யாத்திரையெல்லாம் முடிச்சுன்னு வந்தேன், எப்படி இருக்க அப்படின்னு பாக்குற. முன்னே அவன் சொல்றான், நன்னா இருக்கேன், சந்தோஷமா பஜனைகள்லாம் நடக்கிறது, சந்துக்களுக்கெல்லாம் உபகாரம் பண்றேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அந்த பாரசமணி எங்க அப்படின்னு கேக்குறாரு. தோ நீங்க கேட்டா கொடுக்கணும்னு ரெடியா வச்சிருக்கேன், இந்தாங்கோ அப்படின்னு திரும்பி கொடுத்துட்டான். நடப்பாவுமே, இதுல எதுவுமே உபயோகப்படுத்திக்கலையே, அவன் பொண்டாட்டியும் இப்படியே இருக்காளே, 4 கண்ணாடி வளையல கையில போட்டுட்டு ஒரு கருமணியை கட்டிட்டு இப்படி இருக்காளே, என்னடா இது அப்படின்னு நினைச்சுட்டு அவர் சரி நாம உபகாரம் பண்ணணும் வந்தாலும் அவன் ஏத்துக்க மாட்டேன்றானே, சுத்த வைஷ்ணவன் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப பாராட்டிண்டு போயிடுற. இவன் வந்து மறுநாளைக்கு காலையில எழுந்து சுவாமி எல்லாம் மனசுலயே தான் எல்லாமே மானசீக பூஜை பண்ணுவான். எல்லாம் மானசீக பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி கங்கை கரைக்கு வந்து உட்காந்துக்கலாம் பாசார்ல அப்படின்னு கிளம்பி வரார். வழியில காலில் 2-3 கல்லு தடுக்கிறது. எடுத்து பாக்குறார் சாலக்கிராமம். அடடா, யாரோ இந்த சாலக்கிராமத்தை இப்படி வழியில போட்டு போயிட்டாலே, யாராவது சந்துக்களுடைய வேலையாதான் இருக்கும், எடுத்துன்னு போய் கங்கையில குளிப்பாட்டி எடுத்துன்னு வரலான்னு இவ எடுத்துன்னு போயிருப்பா, அது எப்படியோ அவட்டேந்து நழுவி கீழே விழுந்துருக்கும், பாவம் அவ வந்து பகவான் காணவே தேட போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே எடுத்து கண்ணுல ஒத்திண்டு அதை எடுத்து என்ன பண்றான், வச்சுட்டு தன்னுடைய வேலையை பாக்குறான். சாயங்காலம் வரைக்கும் பாக்குறான், யாராவது வரவா இந்த பக்கம் கேட்பாளுன்னு அங்கேயே தான் உட்காந்துக்கிறான். யாரும் வரல, யாரும் கேட்கல. சரி, பூர்வ ஜென்மத்துல இவன் வந்து நிறைய பண்ணியிருக்கானே, சாலக்கிராம அபிஷேகங்கள்லாம் பண்ணியிருக்கான், குரு சுசுருட்சை பண்ணியிருக்கான், அதனோட பலன் தானே இன்னைக்கு அந்த சாலக்கிராமம் கிடைக்கிறது. சரி, பகவான் எனக்கு இன்னைக்கு கிடைக்கணும்னு இருக்கார், வந்துட்டார் என்னை தேடி,
அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பூட்டின்னு வந்து சுவாமிய அதுக்குன்னு ஒரு இடம் ரெடி பண்ணி ஒரு மனை போட்டு அது மேல இந்த சால கிராமத்தை வச்சு அபிஷேகம் எல்லாம் பண்ணி பொண்டாட்டி அதெல்லாம் நிவேதனம்லாம் அது ஆகாரம்லாம் சித்தமான உடனே அதை எடுத்துன்னு வந்து நேவேதனம் பண்ணி பகவானுக்கு இந்த தினம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நம்ம பாத்துக்கு வந்து பகவான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தினமுமே அந்த காலையில எழுந்த உடனே அந்த காலையில குளிச்சுட்டு ஜபம் பண்ற மாதிரி பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது இது இந்த சால கிராமத்துக்கு திருவாராதனம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு அப்படிதான் போற வழக்கம். இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கான். இப்ப என்ன ஆறுது, மறுநாளைக்கு காத்தால எழுந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு போகும்போது 5 தங்க மொகராக்கள் அந்த சால கிராமத்துக்கு முன்னாடி இருக்கு. இது என்னடா இது யாரு எடுத்துன்னு வந்து வச்சது, யாராவது வந்தாளா நம்ம பாத்துக்கு அப்படின்னு பொண்டாட்டியை கூப்பிட்டு கேக்குறான். யாரும் வரலையே, தாழ் போட்ட கதவு தாழ் போட்டே தானே இருக்கு, யாரும் வரலையே. அப்ப ஏது இந்த காசு 5 மொகரா இருக்கு, தங்க மொகரா தெரியலையே. உடனே சிம்டா எடுத்துன்னு வா அப்படின்ற. இந்த சப்பாத்திக்கெல்லாம் சிம்டா வச்சு அதை திருப்பி திருப்பி போடுவாடு. அதை எடுத்துன்னு வந்த உடனே அந்த சிம்டால அந்த 5 தங்க காசையும் எடுத்து அந்த அந்த அவ ஒரு கிண்ணம் மாதிரி ஒண்ணு வச்சுப்பா இல்லையா, தண்ணி வச்சு தோச்சு அந்த இது செருப்பு தைக்கும் போது அந்த நூலை ஈரம் பண்ணிக்கிறதுக்கு அந்த கிண்ணத்துல தூக்கி போடுறான். போட்டுட்டு அன்னைக்கு எல்லாம் திருவாராதனம் தான் முடிச்சு எல்லாம் ஆயிட்டு நேரா கங்கையில போய் அந்த 5 மொகராவையும் அப்படியே கொட்டிட்டு திரும்பி வந்து உட்கார்ந்துட்டு தன்னுடைய எதா பிரகாரம் தன்னுடைய தொழிலை பார்த்துட்டு போயிடறான். உடனே பகவான் ஆச்சரியப்பட்டு போறாரு. நான் வந்து நம்மெல்லாம் கொடுத்தாதான் வாங்கிக்கல, சரி நான் வந்து 5 மொகரா கொடுத்தா ஒரு நாளைக்கு 5 மொகரா அந்த குழந்தைக்கு கொடுக்கலான்னு நம்ம நினைச்சு வச்சா, நாம அந்த கையால கூட தொடாம சிம்டாவால எடுத்து அதை எடுத்துன்னு போய் இதுல கங்கையில போட்டானே, இப்பேற்பட்ட பக்தன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறார். திரும்பி மறுநாளை காத்தால எழுந்த உடனே பகவானை பாக்குறதுக்கு உள்ள ஓடி வரான். பார்த்தா இந்த சால கிராமத்துக்கு எதிர்க்க இன்னொரு 5 மொகரா. ஐயோ இது என்னது, இது தினம் இந்த மாதிரி 5 முகரா வச்சு நான் தினம் எடுத்துன்னு போய் இத கங்கையில போட்டு வர வேண்டியதா இருக்கு. இது எவ்வளோ மாயமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என்ன பண்ணாலும் சரி நான் இதெல்லாம் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா நாளைக்கு இதே மாதிரி ஆச்சுன்னா நான் இந்த சால கிராமத்தையே எடுத்துன்னு போய் தண்ணியில போட்டுருவேன், அவ்வளவுதான், வேண்டாம். என்னை வந்து பஜனை பண்ண விடாது, இந்த மாதிரிலாம் 4 தங்கம் சேர்ந்ததுன்னா என்னை பஜனை பண்ண விடாது. அதனால எது எனக்கு பஜனைக்கு இடையிலோ அது எனக்கு தேவையே இல்லை. அதனால இந்த பகவானையே கூட நான் எடுத்துன்னு போய் போட்டுருவேன் தண்ணியில நாளைக்கு அப்படின்னு சொல்றான். மறுநாளை காத்தால எழுந்து உடனே சுவாமி கிட்ட போய் பாக்குறான். அதே மாதிரி 5 மொகரா இருக்கு. அன்றைய தினம் அந்த 5 மொகராவையும் எடுத்துட்டு அந்த சால கிராமத்தையும் எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டு கங்கையில குடிச்சிட்டு ஆத்துக்கு வரான். பொண்டாட்டி கிட்ட சொல்றான், நான் வரத்துக்குள்ள சாணி போட்டு வீடு பூரா முழுகி இருக்கணும், சாணி போட்டு முழுகி நீ அந்த இடத்துல கோலம் போட்டு வெயி அப்படின்னு சொல்றான். அடடா, இவ்வளவு தீட்டு இதுல இது வந்ததுல தீட்டாயிடுத்து வீடு அப்படின்னு நினைச்சுக்கிறான். என் மனசு தீட்டாக கூடாது, அதனாலதான் இப்ப நான் அதை எடுத்துன்னு போய் போட்டு வந்துட்டேன் கங்கையில அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தன் பாடுறார். அதுக்கப்புறமா இவருடைய காலம்தான் கபீர்தாஸ் எல்லாம் இருக்கார். ராஜாக்கு வந்து ரைதாஸை பத்தி போய் சொல்றா, இந்த மாதிரிலாம் இவன் வந்து இந்த மாதிரி இருக்கான், இந்த மாதிரி செருப்பு தைக்கிற வேலை செய்யறான், சந்துக்கள் கிட்ட எல்லாம் பணம் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் யாரோ 4 பேர் சொல்ற. ராஜா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு விட்டுருக்கான். இப்ப என்ன ஆறுது, பகவான் கிளம்பி வர்றார். இது பாருப்பா, நான் தான் வந்து சாது ரூபத்துல வந்தேன், ஒரு ஜோலி பை நிறைய உனக்கு காசு கொடுத்தேன், நீ தொடமாட்டேன்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் அந்த பார்ச கல் கொடுத்தேன், அப்புறம் அந்த இதையும் நீ வேண்டான்னு சொல்லிட்டு 1 வருஷம் கழிச்சு நான் தான் திரும்பியும் வந்தேன், நீ அதை வந்து உபயோகமே படுத்தல, அந்த பாரச மணியையும் திரும்பி கொடுத்துட்ட, திரும்பி நான் சால கிராமம் உனக்கு கிடைக்க வச்சேன், அதுல நான் தினம் 5 மொகரா உனக்கு தங்க மொகரா தினம் கொண்டு வச்சேன், அதையும் நீ வேண்டான்னு எடுத்துன்னு போய் கங்கையில போட்டு கடைசியில என்னையும் தூக்கின்னு போய் கங்கையில போட்ட. என் மனசு கேட்க மாட்டேன்றது, என்னால வந்து சந்தோஷமா இருக்க முடியல, நீ படுற
சிரமத்தை நீ உட்கார்ந்து தைக்கிற சிரமத்தை பார்க்கும்போது என் மனசெல்லாம் அப்படியே ரொம்ப புண்ணாயிடுறது. இங்க பார்ப்பா, நான் உன்னே ஒன்று சொல்வேன். நீ எதுவும் என்கிட்ட வாங்கிக்க வேண்டாம். நான் வந்து உனக்கு ஒரு வீடு கட்டித்தரேன், ஒரு நல்ல மஹால் ஒன்று கட்டித்தரேன் உனக்கு. உனக்கு ரொம்ப பசுமாடுன்னா பிடிக்கும், அதனால ஒரு பசுவும் வச்சுடுறேன், பசு கண்ணுக்குட்டி வாங்கி வச்சுடுறேன். அதுக்கப்புறமா உனக்கு எவ்வளவு தானியங்கள் தனங்கள் எல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் அந்த ஆத்துல ரொப்பி வச்சுடுறேன். அது எடுக்க எடுக்க அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கும். நீ கடைக்கு போய் எதுவும் வாங்கணும் அவசியம் இல்லை, யாருக்கும் எதுவும் கொடுக்கணும். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை வச்சு நீ என்ன வேணா பண்ணு. ஆனா நீ இந்த இந்த தைக்கிற தொழில், சக்கிலி தைக்கிற தொழில மட்டும் விட்டுடு. எனக்கு பிடிக்கல. நீ அந்த மாதிரி உட்கார்ந்து நீ தைக்கும் போது என் மனசெல்லாம் ரொம்ப வேதனைப்படுறது. இன்னும் பகவான்கிட்ட சொல்றான், இல்ல நீங்க அதை மட்டும் வேணாம்னு என்ன சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க ஆசைப்பட்ட வீடு கட்டி கொடுங்க, நான் வேணாம்ல. ஆனா சந்துக்கள் நிவாசம் பண்ற மாதிரி, சந்துக்கள் வந்து என் வீட்டுல தங்குற மாதிரி நீங்க அந்த மாதிரி அமைப்போட கட்டி கொடுங்க, பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்ன செருப்பு தைக்கிற வேலை மட்டும் இனிமே செய்யாத, சக்கிலி தொழில் செய்யாத மட்டும் சொல்லாதீங்க. நான் எல்லா சந்துக்களுடைய கால் காலணிய நான் வந்து இந்த மாதிரி அவளுக்கு பண்ணி கொடுக்கறதுனால நான் அதுல பெரிய சந்தோஷத்தை அடையிறேன். அவளுடைய பாத ரஜஸ் என் மேல விழுறது. நான் இதை மட்டும் விட மாட்டேன். அதனால நீ இந்த தொழிலை மட்டும் விடுங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நான் இது செய்யதான் செய்வேன். நான் பாட்டுக்கு பஜனை பாட்டு பாடிட்டு, நான் பாட்டுக்கு நாமா சொல்லிட்டு, நான் பாட்டுக்கு இதை பண்றேன். என் தொழில் நானா விடமாட்டேன். சரி, நீ என்ன சொன்னாலும் திருந்த போறது இல்ல, என் மனசு கஷ்டப்படுறதேன்றதுக்காகவும் நீ கேட்க போறது இல்ல. சரி, நீ அவனுக்கு வீடு வாசலாவது பண்ணி கொடுத்துடுறேன். நீ இந்த மழை வெயிலுக்கெல்லாம் அவஸ்தப்பட்டு இந்த வீட்டுல இருந்து நிற்க வேண்டாம். சரி, பண்ணி கொடுங்க. சந்துக்கள்லாம் வந்து தங்குற மாதிரி நல்லா அழகா ஒரு பெரிய மஹால் மாதிரி கட்டி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துடுறான் பகவான். பகவான் என்ன ஒரே நாள்ல எல்லாத்தையும் உண்டாக்கிட்டான், அவ்வளவுதான். உடனே இவனை அங்க போய் இருக்க சொல்றான். இவனும் அந்த இடத்துல போய் இருந்துட்டு வர சந்துக்கள் எல்லாம் ஆத்துக்கு கூட்டின்னு வந்து செருப்பு வேலையும் விட மாட்டான், சக்கிலி வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் எல்லாரையும் கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் அன்னாகாரம் கொடுத்து பஜனைகள்லாம் பிரமாதமா ஆத்துல பெருசா வச்சுட்டு இப்படி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. அந்த ஊர் பிராமணர்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. சந்துக்கள்னா அவளை கூப்பிட்டு அவளுக்கு சாதம் போடுறதுனே, அவளுக்கு எல்லாம் வச்சு கொடுக்கறதுனே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். காசியில 4 பிராமணால் பரம்பரையா இங்க இருந்துட்டு இருக்கோம். நம்மளை கூப்பிட்டு நம்மளுக்கு 2 காசு வச்சு கொடுக்க மாட்டான். இவன் வந்து எப்படி இப்படி பெரிய பணக்காரனா முடியும்? இவன் எங்கேயோ போய் ஏதோ திருடி இருக்கான், இல்லைன்னா இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பணக்காரனா ஆயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு ஒரு நாளைக்கு ராஜசபைக்கு போய் ராஜா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நம்ம ஊர்ல ரவிதாஸ்னு ஒருத்தன் வந்து சக்கிலி வேலை பண்ணிட்டு இருப்பானே, அந்த சக்கிலிய இன்னைக்கு என்னன்னா பெரிய மஹால் கட்டிண்டு எத்தனை பாகவதாள்லாம் ஆத்துக்கு வரா, சந்துக்கள்லாம் வரா, வைஷ்ணவெல்லாம் வரா, எல்லாருக்கும் அவளுக்கெல்லாம் அன்னாகாரம் வஸ்திரங்கள் என்ன காசு பண்ண என்ன அப்படி பண்றான். ஏது இவங்கிட்ட திடீர்னு இவ்வளவு தனம்? நாங்க நம்ப முடியாத. அவன் வந்து எங்கேயோ திருடி இருக்கான், திருடிதான் அவன் வந்து இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிருக்கான். நீங்க தானே இந்த ஊருக்கு ராஜா, நீங்க அவனை கூப்பிட்டு விசாரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் போய் முறையிட்ட உடனே ராஜா வந்து சரி அவனை கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு கூட்டின வந்தவனே ராஜா வந்து அவனை கூப்பிட்டவனே அவரை பார்த்தவனையே ராஜாக்கு ஒரு மரியாதை மனசுல வந்துடுச்சு. பகவத் பக்தரை பார்த்தா தானாதானே வரும் அந்த மரியாதை. உடனே வாப்பா வா அப்படின்னு கூப்பிட்டு, சரிப்பா இவெல்லாம் என்னவோ உன்னை பத்தி சொல்றாளே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே என்ன அப்படின்னு கேட்ட உடனே, ஏது உனக்கு இவ்வளவு பணம், எப்படி எல்லாம் இவாளெல்லாம் ஏசரா ராஜா இருக்கே. ராஜா கேக்குறான், ஆமாவா கேக்குறா, திடீர் நீ சக்கிலி வேலை பண்ணிட்டு ஏதோ அன்னன்னைக்கு ஆட்டா வாங்கி தானே அப்படிதானே இருந்த, இப்ப எப்படி திடீர்னு நீ இவ்வளவு பெரிய பணக்காரன்? அது எனக்கு தெரியாது, யாரோ ஒரு பெரிய சேட்டு வந்தார், அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போனார், பகவான் தான் அது அப்படின்னு சொல்லிடுறான். என்ன இவெல்லாம் அதெல்லாம் வரவே மாட்டான், இவன் என்ன பெரிய இதுவா? சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம். இப்போ வந்து உள்ள இருக்கிற சால கிராமத்தை எடுத்துன்னு ஒரு சொல்ற ராஜா, ஒரு
ஒரு சிங்காசனம் மாதிரி ஒண்ணு வச்சு அதுல வந்து ஒரு பட்டு துணியை போட்டு அந்த சுவாமியை அதுல ஏழை பண்ணி, இப்போ வந்து நாங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா அந்த பகவான் நகர்ந்து எங்க கிட்ட வரணும். இவன் சொல்றது உண்மையா இருந்ததுன்னா இவன் சொல்லும்போது அந்த பகவான் நகர்ந்து அவங்கிட்ட போகணும். இதுதான் ராஜா. நம்ம வந்து இது காசி கஷேத்திரம், இது சின்மயமான கஷேத்திரம், இது சத்திய கஷேத்திரம். அதனால பகவான் வந்து என்ன இப்போ சொல்றாரோ அது தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இவா சொஸ்தி வாசனம்லாம் சொல்லி எல்லா சுத்தங்களும் சொல்லி வேத மந்திரங்கள்லாம் சொல்லி எல்லா என்னென்ன கோஷங்கள்லாம் பண்ண முடியுமோ எல்லா வேத கோஷங்கள்லாம் போட்டு எல்லாம் பண்ணி பார்க்கறா. ஸ்துதிகள்லாம் சொல்லி பார்க்கறா. சாயங்காலம் ஆயிடுத்து. அந்த சால கிராமம் இப்படி அப்படி எங்கேயுமே நகரல, அப்படியே இருக்கு. இன்னே ராஜா சொல்றாரு, இதுக்கு மேல என்னால முடியாது உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு. அப்பா நீ என்ன சொல்லுமோ நீ சொல்லு. உடனே ரைதாஸ் ஒரு தம்புராவை எடுத்து மீட்டிண்டு ஒரு கீர்த்தன் பாடுற. ஹே ஹரி ஆவூ மேஹி அமாரே ஏ ஹரி जैसे आए रूपट सुधा के, जैसे रूपट गजराज को उपारे, जो प्रगलाद येत नरसिंह भये प्रकट भये अम्बा को मारे, भद्रा को रैदास हदित की அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீர்த்தன் பாடுறார். பாடின உடனே அந்த ஒரு பாட்டு தான் பாடினார். கீர்த்தன் பாடின உடனே அந்த சால கிராமம் அப்படியே நகர்ந்து 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 அந்த சிங்காசனத்திலேருந்து ரைதாஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுது. அந்த சுவாமிக்கு அந்த என்ன மாலை போட்டிருந்தாரோ அது வந்து ரைதாஸ் கழுத்துல விழுந்துடுச்சு. உடனே ராஜா எழுந்துட்டார். எழுந்து நேரா ஓடி வந்து, அப்பா நீ பரம பக்தன்பா, நீ சொன்னதுல எதுவுமே தப்பு இல்லப்பா, எல்லாமே உண்மைப்பா. இவெல்லாம் தான் ஏதோ மேல வந்து ஒரு பொறாமையினால இப்படிலாம் சொல்லியிருக்கா. நான் வந்து உன்னை விசாரிச்சு உன்னை இப்படி நான் நினைச்சதே என் தப்பு அப்படின்னு உடனே அவன் காலில் சாஷ்டாங்கமா ராஜா விழுந்துடுறான். இவாளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுறது. பிராமணாளுக்கெல்லாம் எல்லாம் துண்டை உதறி போட்டுன்ட்டு எல்லாம் கத்துண்டு எல்லாம் அந்த அரண்மனையை விட்டு வெளியே போயிடுறான். உடனே ராஜா சொல்றாரு, இவனை வந்து இப்படியே நடந்து போக வேண்டாம், இவனை எடுத்துன்னு போய் ஆத்துல விட்டுட்டு போங்க பல்லக்குல அப்படின்ட்டு எடுத்துன்னு போய் ஆத்துல விட்டுட்டு வர சொல்றேன். ராஜாவுடைய அபிமானத்துக்கு ஆளாயிட்டான் அன்றைய தினத்துல இருந்து ரைதாஸ். இதுக்கப்புறமா என்ன ஆகுது, அவ வந்து அதோட இல்லாம இவ மறுநாளைக்கும் வரா. வந்து ரைதாஸை இப்ப கூப்பிட்டுமாங்க. அவன் வந்து பிராமணனே கிடையாது. அவன் வந்து ஊரை ஏமாத்துறான், என்னென்னவோலாம் சொல்றா. சொன்ன உடனே ராஜா சொல்ற, நீங்களாம் இந்த ஊர் பிராமணா, உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப மரியாதை கொடுத்து வச்சிருக்கேன். அவனையே நீங்க இந்த மாதிரி திரும்பி திரும்பி ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அவன் பக்தன் தான் அவன் அப்படின்னு சொல்றான். ராஜா திரும்பி கூப்பிட்டுறார். திரும்பி ரைதாஸ் வரார் சபைக்கு. வந்த உடனே, நீ வந்து பெரிய பிராமணன் மாதிரி வேஷம் போடுற, நீ ஒரு பிராமணனே கிடையாது, ஆனா என்னவோ தம்புரா எடுத்து மீட்டுறேன்ற பாடுறேன்ற, நான் வைஷ்ணவன்ற என்ன அப்படின்னு கேட்கிறான். என்ன அவர் சொல்றார், இந்த ஜென்மத்துல வேணா நான் வேணா சக்கிலியனுடைய ஆத்துல பறந்துருக்கலாம், ஆனா நான் 7 ஜென்மாவா நான் வந்து பிராமணனாக்கும் அப்படின்னு சொல்ற. நீ பிராமணன்னா அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்கிறா. நான் தான் சொல்றேனே, எனக்கு பூர்வ ஜென்ம சுருத்தி இருக்கு, நான் பிராமணன் தான், இதெல்லாம் நம்ப முடியாது, இதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு நீ எதோ சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே அன்றைய தினம் அவன் உடனே அந்த கத்தியை எடுக்கிறான். அதை வச்சுட்டு இருப்பா இல்லையா அந்த இதெல்லாம் கத்தியில அதை கட் பண்றதுக்கு, அதை எடுத்து அப்படியே தேகத்தை அறுத்துன்றான். அத்தா அவனுடைய புஜத்துல தங்கத்திலேயே புணு வந்துடுறது. பார்த்த உடனே அப்படியே திடுக்கிட்டு போயிடுறா பிராமணன்லாம்.
உடனே அவன் காலில் விழுந்துடுறா. அப்பா, நாங்க தெரியாம உன்னை வந்து இந்த மாதிரி சோதனை பண்ணி உன்னை இப்படி இவ்வளவு பெரிய இது பேசிட்டோம் எங்க வாயினால. பகவான் தான் இதை வந்து நிரூபணம் பண்றதுன்றதுக்காக வேண்டி எங்களுடைய கர்வத்தையும் அடக்கி நாங்க இனிமே உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம், நீ உண்மையிலேயே பக்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுக்கு மரியாதை பண்றான். பண்ண உடனே இல்ல நீங்கள்லாம் பிறவியிலேயே பிராமணா, நானும் செக்கிலியில பிறந்திருக்கேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறார் ரைதாஸ். இவர் வந்து அந்த கங்கை கரையில உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த பண்டா எல்லாம் ரொம்ப வந்து பாப்பா இவர்கிட்ட. பண்டாக்கெல்லாம் செருப்பெல்லாம் தைச்சு கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான் இவன். அன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு சோமவர்த்தி அமாவாசைப்பா, வந்து இன்னும் ஜனங்கள்லாம் வர ஆரம்பிக்கல, நீ வந்து குளிச்சுட்டு வந்துடு. இல்ல யாருக்காவது காலில் செருப்பு கிழிஞ்சு போயிடுதுன்னு சொல்லிட்டு உண்டானா அவளுக்கு நான் என்னுடைய இதை பண்ணணும், அதனால நீங்க வந்து இது பண்ணாதீங்கோ. இல்லப்பா, நான் ராஜாவுடைய இது கொடுத்துருக்கார் கங்கைக்கு இன்னைக்கு சமர்ப்பணம் பண்ண சொல்லி, அவர் புடவை ரவிக்க அப்புறம் இந்த சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் கொடுத்துருக்கார், நீ வாப்பா, நீயும் வாப்பா அப்படின்னு கூப்பிடுற. இல்லல நான் வர முடியாது, தொழில் தான் முக்கியம், அதனால நான் தொழில உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்கோ, இந்தாங்கோ என்கிட்ட இந்த 2 வாழைப்பழம் இருக்கு, இதை நான் கொடுத்தேன்னு கங்கம்மா கூப்பிட்டுருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரின்னு இவர் போயிட்டார். போய் இவர் எல்லாம் இவருடைய அன்னைக்கு வரவாளுக்கெல்லாம் எல்லாம் அமாவாசை தர்ப்பணங்கள்லாம் பண்ணி வச்சு பண்டாவனம் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் ராஜா கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் சுவாமிக்கு கங்கா சகசரநாமம்லாம் சொல்லி எல்லாம் அந்த பூஷணங்கள்லாம் எடுத்துன்னு போய் அந்த கங்கைக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டும், இவன் கொடுத்த 2 வாழைப்பழம் இருக்க, அந்த வாழைப்பழத்தையும் அந்த கங்கை கிட்ட போடுற தண்ணியில கை அப்படியே வருது, வந்து அந்த 2 வாழைப்பழத்தையும் அப்படியே வாங்கிக்கிறது. கங்கை அம்மா அப்படியே எதிர்க்கே வந்துட்டா. உடனே அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது. என்னடா அது, கங்கை பிரத்யக்ஷாயி இப்படி வாங்கிட்டா இவனுடைய வாழைப்பழத்தை. இவன் வந்து சக்கிலியன்னு நான் சாதாரணமா இவன் எடை போட்டு வச்சிருந்தேன், இவன் பெரிய பக்தன் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் நினைச்சுட்டே இருக்கும்போதே அவ வந்து தன்னுடைய கையில இருக்கிற அந்த கங்கணம், வைர கங்கணம், அந்த கங்கணத்தை அப்படியே அவுத்து இவரோட கையில வைக்கிறா. வச்சு இத ரைதாஸ் கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்ற. உடனே இவருக்கு தூக்கி மாறி போடுறது. என்னடா அது, வைர கங்கணம் மின்றது, அப்படியே வெயில் தக தக தகன்னு மேல பட்ட உடனே அப்படியே தக தக, ஐயோ யாரா பார்த்தா ஏதாவது கேட்க போறா அப்படின்னு டக்குன்னு தன்னுடைய அங்கவஸ்திரத்துல முடிஞ்சுண்டு போயிடுற. இப்படி இவர் வந்துட்டார். வந்த உடனே இவருக்கு வந்து தோன்றது, என்ன வாழைப்பழம் எல்லாம் கொடுத்தேளா? எல்லாம் கொடுத்துட்டேன்ப்பா. சரி, இவங்கிட்ட கொடுத்தானா இந்த இதை வச்சுட்டு இவன் என்ன பண்ண போறான், அதனால நம்ம வந்து நம்மளே இதை வச்சுப்போம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ற, நேரா கடைக்கு ஓடுற, நகை கடைக்கு போய் அவங்கிட்ட கேட்கிறார், இந்த வைர கங்கணம் இருக்கே, இந்த கங்கணத்தை எடுத்துட்டு எனக்கு ஏதாவது பணம் கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறார். ஷிஷோ, இந்த வைர கங்கணத்தை பார்த்தானா இது ஏது உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறான். இல்ல எனக்கு இது வந்து இந்த பெரியவாள்லாம் வச்சுட்டு இருந்தது, இப்ப எனக்கு ஏழ்மை, அதனால இந்த காசியில இருக்கிற அத்தனை பணத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் இதுக்கு ஈடு பண்ண முடியாது, இது சாதாரண வளையல் இல்ல, தேவலோகத்துல இருந்து வந்த மாதிரி தேவ சிற்பிகள் தான் இது செதுக்கி இருப்பா, ஏன்னா இது மனுஷ நகாசு வேலையெல்லாம் பார்த்தா மனுஷா பண்ணது கிடையாது இது. அவன் கரெக்டா சொல்றான். என்ன இல்லப்பா, இதை வச்சுன்னு ஏதாவது பணத்தை கொடு, இல்லை நான் வேற கடைக்கு போறேன் அப்படின்னு கிளம்புற. சரி, என்கிட்ட இப்ப மொத்தம் 1000 ரூபாய் தான் இருக்கு, வேணா 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்க இதை வளையல கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா நீங்க வேற கடை பார்த்துக்கோங்க. சரிப்பா சரிப்பா, இந்தா நீ இந்த வளையல வச்சுக்கோ, நான் 1000 ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு இவன் 1000 ரூபாய வாங்கிட்டு வந்துடுறான். 1000 ரூபாய வாங்கிட்டு இவன் வந்துட்டான் ஆத்துக்கு. ஐயோ, நம்மளுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய், 1000 ரூபாய்னா அந்த காலத்துல அது கோடி ரூபாய்க்கு சமானம் போல இருக்கு, இவர் இவ்வளோ பெரிய பணம் கிடைச்சதே நம்மளுக்கு அப்படின்னு வந்துட்டான். இவன் இந்த நகைக்கடைக்காரன் என்ன பண்றான், இதை எடுத்துன்னு போய் ஆத்துல பொண்டாட்டிக்கிட்ட காமிக்கிறான்.
ஐயோ ஐயோ என்ன இப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு, இவ்வளோ அழகா இருக்கு, உனக்கு தாண்டி கொண்டு வந்த, நீ வச்சுக்கோ அப்படின்னு போட்டுக்கோ அப்படின்னு. இன்னும் இவ கையில போட்டுக்கிறா. இவ வந்து ராணியோட தோழி. எப்பவுமே ஆத்துக்கார் வந்து நகை கடைக்கு போன உடனே இவ கிளம்பி அரண்மனைக்கு போயிடுவோம். அப்படியே அங்க போய் அவளோட பேசிட்டு உல்லாசமா இருந்துட்டு திரும்பி மத்தியானம் தான் ஆத்துக்கு வருவோம். இந்த மாதிரி இவ கிளம்பி போறா. ராணி இவ கைய பாக்குறா. பார்த்த உடனே ஏது இந்த வளையல் இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு கேக்குறா. ஆமா, இந்த மாதிரி எங்க ஆத்துக்காரர் வந்து இந்த மாதிரி எடுத்துன்னு வந்தார். நகை கடை தானே. ஓ, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இதை எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு வந்து 5000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்றான். சரி அப்படின்ட்டு அத கழட்டி கொடுத்துறேன். ஏன்னா ராணி கேட்டா விட்டு கொடுக்காம முடியாது. அதனால அவ கழட்டி கொடுத்துட்டு 5000 ரூபாயை வாங்கிட்டு, 5000 ரூபாய் இன்னும் பெரிய அமௌண்ட், அதை வாங்கிட்டு அவ ஆத்துக்கு போயிடா. இப்ப ராணி இந்த கையில போட்டுட்டே இருக்கா. இவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ அழகா இருக்கு. இன்னும் ராஜா பாக்குறாரு, என்ன உன் கையில இப்படி மின்றது, ஏது இந்த மாதிரி அப்படின்னோடனே, இன்னொரு வளையல் இருக்கணுமே, ஒரு கை வளையல் மட்டும் கொடுத்தா எப்படி, இன்னொரு கை வளையலும் இருக்கணும், அது எங்கன்னு கேளு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் அவ வரும்போது அவர்கிட்ட கேட்கிறா, இன்னொரு வளையல் வேணும்ன்றார் ராஜா, எங்க அது? உடனே வந்து ஆத்துக்கார கேட்கிறா. ஆத்துக்கார சொல்றாரு, இல்ல நான் அந்த பண்டாவை கேட்கணும். எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான் ராஜா. இன்னும் பண்டாவை கூப்பிட்டு விசாரிச்ச உடனே பண்டா சொல்றான், ஆமா இந்த மாதிரி வந்து எனக்கு தெரியாது, இந்த மாதிரி வந்து ரைதாஸ் 2 பழம் கொடுத்தான், அந்த பழத்தை எடுத்துன்னு போய் நான் கங்கை கிட்ட கொடுத்தேன், கங்கையில போட்டேன், உண்மையாவே அந்த கை வந்து வாங்கிட்டு அதோட இல்லாம இந்த வளையல எடுத்துன்னு போய் கொடுன்னு சொல்லு. எனக்கு தெரியாது, நான் எல்லாம் நம்ப தயாரா இல்லை, இப்பவே போய் இன்னொரு வளையல் வந்தாதான் நான் நம்புவேன் நீ சொல்றத. உடனே இவன் கங்கை ரைதாஸ் கிட்ட வந்து அழகான், ரைதாஸ் இந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போன 2 வாழைப்பழத்தை எடுத்துன்னு போய் கங்கையில போட்டேன், அவளே வந்து கங்கை அம்மாவே வந்து அதை வாங்கிண்டா, கங்கை அம்மேனே வாங்கிண்டு இந்த வளையலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, இந்த வளையல்னால என்ன உனக்கு பிரயோஜனம்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துன்னு போய் கடையில கொடுத்தேன். அவன் 1000 ரூபாய் கொடுத்தான், அந்த கடைக்காரன் எடுத்துன்னு போய் பொண்டாட்டி கிட்ட கொடுத்தான், அவ எடுத்துன்னு போய் ராணி கிட்ட கொடுத்தா. இப்ப ராஜா வந்து இன்னொரு வளையல் எடுத்துன்னு வரலன்னா வரக்க முடியாதுங்க அப்படின்ட்டு துரத்தி விட்டான். என்ன நீ எப்படியாவது எனக்கு நீதான்ப்பா ஏதாவது வழி பண்ணணும், நான் எனக்கு இன்னொரு வளையல் வேணுமேப்பா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அவன் சொல்லுவான், அந்த கிண்ணத்துல தண்ணி வச்சிருந்துப்பான் இல்லையா, அந்த இது பண்றதுக்கு, செருப்புக்கு அந்த நூல் கோக்கறதுக்கு ஊசிக்கு, மண் சங்காத்தோ கட்டோத்தி கங்கா, அந்த கட்டோரி இருக்கு இல்லையா, அந்த கட்டோரியே அவன் என்ன சொல்றான், அந்த பாத்திரத்தை அந்த அந்த அதுலயே கங்கை, அந்த தண்ணியே கங்கை தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, மண் சங்காத்தோ கட்டோத்தி கங்கா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அதுல கை வந்துடுத்து, அம்பாள் வந்துட்டா கங்கை. அவர் சொன்ன அடுத்த வருஷம் வந்து ரைதாஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறா. இந்த மாதிரி இவன் வந்து இந்த சொன்ன உடனே அவர் அந்த பண்டா சொன்ன உடனே இன்னொரு வளையலையும் கொடுத்துட்டு போயிட்டு, பண்டாக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, அவன் வந்து இந்த செருப்பு தைக்கிற தண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கான், அதுல இருந்து வந்துட்டாளே கங்கை, அவன் வந்து இந்த கட்டோத்தி கங்கான்னா உடனே அந்த கட்டோரியில இருந்து அந்த கங்கா வந்துட்டாளே, என்ன பக்தி இவருக்கு அப்படின்னு இவனுக்கு வந்து இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. ஆனா உடனே ராஜா கிட்ட ஓடுற அந்த இன்னொரு வளையல எடுத்துட்டு, இன்னும் ராஜா கிட்ட போய் இந்த எல்லா சமாச்சாரத்தையும் சொன்ன உடனே ராஜா, ஆமா எனக்கு அன்னைக்கே தெரியும் பெரிய பக்தன்னு, இன்னைக்கு எப்படியாவது அந்த அவருடைய கிருப்பையை நம்ம அடைஞ்சு ஆகணும். இப்ப இந்த வளையல் விஷயமே மறந்து போயிடுது. இவரை இந்த பண்டாக்கு ஏதோ ரூபாவை கொடுத்து ராஜா சன்மானம் கொடுத்து அனுப்பிச்சுட்டான். இவர் வந்து ராஜாக்கு வந்து தூக்கமே பிடிக்கல, என்னடா இது அதிசயத்துக்கு மேல அதிசயமா இருக்கு, அன்னைக்கு வந்தான் அந்த சால கிராமமே இப்படி வந்தது, இன்னைக்கு பார்த்தானா இப்படி இருக்கான், இந்த வளையல் வந்தது, கங்கையே வந்து வளையல் கொடுக்குறா, என்னன்னே புரியலையே இவனை பத்தி. இவன் கங்கையில போய் குளிக்க கூட இல்லை சோமவதி அமாவாசை, ஆனா அவனுக்கு ஹிருதயத்திலேயே பிரத்யக்ஷா. நாளை காத்தால எழுந்த உடனே நம்ம அவன்கிட்ட போய் பகவத் பக்தியை அடையறதுக்கு என்ன வழி
எனக்கு தீட்சை எடுத்து வைங்கோ, எனக்கு ஜபம் எடுத்து வைங்கோன்னு நாளைக்கு காத்தால அவன்கிட்ட போயே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு படுத்துக்கிறார். காலையில எழுந்த உடனே கிளம்பி போயிடுறார். ஆத்துக்கு வந்த உடனே ராஜா ஆத்துக்கு வந்திருக்கான்னு உடனே ரவிதாஸ்க்கு ஒரே சந்தோஷம் பிடிபடல. வாங்க ராஜா அப்படின்னு கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணி உட்கார சொல்றார். அப்போ இவர் வந்து மானசீக ஆராதனத்துல இருக்கார், பகவானுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கார். உடனே என்ன பண்றார், இவன் எதுக்கு வந்திருக்கான்றது அவருக்கு புரிஞ்சு போயிடுது. அவன் சொல்றான், எனக்கு இந்த மாதிரி நீங்க தீட்சை எடுத்து வைங்கோ, ஜபம் எடுத்து வைங்கோ, எனக்கு எப்படியாவது பகவத் பக்தி நன்னா வரணும், நீங்க அனுகிரகம் பண்ணுங்கோ, இப்படி எல்லாம் கேட்டிருக்கான். அவன் என்ன பண்ணார், அந்த கட்டோத்தை கங்கா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த செத்து தைக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுப்பாரு, அதுல இருக்கிற தண்ணியை எடுத்து இவங்கிட்ட கொடுத்தார். இந்த தீர்த்தம் கொடுத்தார். ராஜாக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. என்னடா இது, இந்த இந்த செருப்தக்கிற கிண்ணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து தீர்த்தமும் கொடுக்குறார். அப்படியே குடிக்கிற மாதிரி பாவலா பண்ணி இந்த வாய் வரைக்கும் எடுத்துன்னு போய் அப்படியே இப்படி கையில இருக்கிற தண்ணி அப்படி சாச்சார். எல்லாம் அப்படியே அந்த கோட்டு போட்டுன்னு இருக்காரு இல்லையா, அந்த கோட்ல அப்படியே ஃபுல்லா எல்லாம் போயிட்டு தண்ணி அது உள்ள போயிடுது. ஆத்துக்கு போன உடனே அந்த கோட்ல அந்த எந்த இடத்துல தண்ணி விழுந்ததோ அது அப்படியே ஒரு பெரிய கரையாயிடுச்சு. ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன மாதிரி ஆயிடுச்சு அது. உடனே ராஜா என்ன பண்ற, அந்த கோட்டை கழட்டி வண்ணானை கூப்பிட சொல்ற, இத வந்து நீ தோச்சு எடுத்துன்னு வா போ அப்படின்ற. சரின்னு வண்ணா என்ன பண்றான், அந்த கோட்டை எடுத்துன்னு போய் துவைக்கிறதுக்காக வச்சு எல்லாம் பண்ணி அவன் பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த ஒரு கரை இருக்கு, அதை நன்னா கொஞ்சம் அழுத்தி தேய்க்கலாம் அப்படின்ட்டு முதல்ல கையால நம்ம தேய்ப்போம்னு இப்படி வச்சு ரெண்டு கையையும் வச்சு அந்த கோட்ல இருக்கிற அந்த அது அழுக்கோ அப்படின்னு இப்படி பண்றான். அதுல இருக்கிற ஒரு பூந்தி அளவு அவ்வளவுதான் தீர்த்தம் இருக்கு அதுல. அது அப்படியே அவனுடைய குச்சிக்குள்ள போயிடுறது, வாய் வழியே அப்படியே அது குச்சிக்குள்ள போய். உடனே அவன் வந்து கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபால் நந்தலால் கோபால், ஹே கோபால் ஹே கோபால் ஹே. அவன் குதிக்கிறான். ஒண்ணுமே அவனுக்கு தேகமே தெரியல. ஆடுறான் பாடுறான் எல்லாம் பண்றான். உடனே வண்ணாத்தி நேரா ராஜசபைக்கு ஓடி போய், என்னன்னு தெரியல, எங்க ஆத்துக்கார் இந்த மாதிரி குதிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு கூட்டின்னு வந்துடுறா. என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. இல்ல, அந்த கோட்டை வந்து இப்படி ரெண்டு கையாலையும் கசக்கினாரு, அதுல இருக்கிற அந்த இது போகணுன்றதுக்காக அதுல இருந்து ஏதோ ஒரு வாய்க்குள்ள போச்சு. அவனே எனக்கு என்னுடைய நினைவே தெரியல அப்படின்னு பித்து பிடிச்ச மாதிரி அவர் குதிக்கிறார், ஆடுறார், புரள்றார். அப்படியே அவர் வந்து ஒரே பரவசத்துல நிலையில இருக்கார். ராஜாக்கு வந்து, ஓ நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அவன் அந்த செருப்பு தைக்கிற கிண்ணத்துல போட்டானேன்றதுக்காக வேண்டி நம்ம அதை வந்து உல்லங்கனம் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு அந்த பிரசாதம் கிடைக்காம போயிடுச்சு. இப்ப இவனுக்கு ஆன நிலைமைய பாத்தியா, நம்மளுக்குன்னா இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் ஆனும், பகவத் அனுகிரகம் ஆனும்னு சொல்லிட்டு நம்மள போய் அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு போனோம். கடைசியில இது வண்ணானுக்கு இப்படி ஒரு அனுகிரகம் கிடைச்சதுன்னு மறுநாளைக்கு திரும்பி போற ராஜா போய் இந்த மாதிரி நான் வந்து தீர்த்தம் கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், அன்னைக்கு கொடுத்தது தீர்த்தம், இன்னைக்கு கட்டௌத்தியில இருக்கிறது சாதாரண தண்ணி, அதுதான் தீர்த்தம் அப்படின்னு சொல்லிடுற. நீ குடிக்கல அதெல்லாம் எதுவுமே சொல்ல அவர் சந்தோனம் மாதிரி. இன்னொன்னு ராஜா, அன்னைக்கு கொடுத்ததுதான் தீர்த்தம், இன்னைக்கு கட்டௌத்தியில இருக்கிறது வெறும் தண்ணி அப்படின்னு சொல்லி விட்டுற. ஹாஹா, நம்மளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காம போச்சேன்னு ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு கிளம்பி ஆத்துக்கு வந்துட்டார். இதுக்கப்புறமா இவருடைய இவரை பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊர் பூரா தெரிய ஆரம்பிக்கிறது. இந்த இவர் வந்து கபீருக்கு வந்து ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு. கபீர்தாசரும் சமகாலத்தவாதான். கபீர் அந்த ஊர்ல தான் இருக்காரு, காசியில தானே இருக்காரு கபீர். அப்போ வந்து கபீர் என்ன பண்றார், அவர் பையன் பேர் கமால், பொண்ணு பேர் கமாலி. ஒரு நாளைக்கு இவாத்துக்கு வந்து ரைதாஸுடைய வீட்டுக்கு வந்து கோரக்கர் வரார், கோரக்நாத் வரார். அவரும் இவருடைய காலம்தான். கோரக்நாத் வரார். கோரக்நாத் வந்து
வந்த உடனே ரைதாஸ் வந்து வாங்கோ உட்காருங்கோ, அப்பா கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, எனக்கு தண்ணி வேணும். கேட்ட உடனே மண் சங்கா கட்டோத்தி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டோரியில இருக்கிற தண்ணியை எடுத்து கொடுக்குறார். உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. என்ன நினைச்சுட்டு இருக்கான் என்னை பத்தி? இந்த செருப்பு தைக்கிறவனுக்கு புத்தி இப்படிதானே இருக்கும். இந்த செருப்பு தைக்கிறதுக்கு வச்சிருக்கிற பாத்திரத்துலயா எனக்கு தண்ணி கொடுக்கறது அப்படின்னு நினைச்சுட்டு, சரி நம்ம ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு அந்த தண்ணியை வாங்கி அவர் கையில ஒரு கமண்டலம் வச்சுட்டு இருக்கார் இல்லையா, அதுல ஊத்தின்ற அந்த தீர்த்தத்தை விட்டுன்ட்டு, சரி நம்ம போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கொஞ்ச தூரம் போனாலே கபீர் வந்துடும். கபீர் வீட்டுக்கு போய் தண்ணி வேணும். அப்ப கமாலி தான் இருக்கா ஆத்துல. அவ ஓடி வரா. யாரோ சந்து வந்திருக்காளேன்னு கோரக்நாத்தம் வந்த உடனே அவரை உட்கார சொல்றா. என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்றோம். உடனே இந்த கமண்டலம் கொடுங்கோ, நான் அதுல விடுறேன் அப்படிங்களா. இரு அதுல அவன் கட்டவுத்தில இருக்கிற தண்ணியை கொடுத்தான். யாரு அப்படின்னு கேட்டோம்னே ரைதாஸ். ஆஹா, ஒரு பெரிய மகான்னு எங்க அப்பா சொல்லுவாளே அப்படின்ட்டு, சரி அப்ப நீங்க அந்த தீர்த்தத்தை இதுல விட்டுருங்கோ அப்படின்னு ஒரு பாத்திரம் எடுத்துன்னு வந்து அந்த தண்ணியை அதுல வாங்கின்றா. அவர் கேட்ட மாதிரியே கோரக்நாத்துக்கு தண்ணியை கொடுத்துடுறா, குடிக்கிறதுக்கு அந்த கமண்டலத்துல வாத்துடுறா. இவன் அந்த தண்ணியை குடிச்சிட்டா. ஏன்னா அது ஒரு சந்த ஆத்துல இருந்து வந்திருக்கு, ரைதாஸ் ஆத்துல இருந்து. அதனால நம்ம அது கீழே கொட்டக்கூடாதுன்ட்டு அதை எடுத்து குடிச்சிட்டா. இது ஆயிடுச்சு இப்படி. இதுக்கப்புறமா கமாலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. பஞ்சாப்ல முல்தான்னு ஒரு இடம், அந்த இடத்துலதான் வந்து இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே ஒரு நாளைக்கு இந்த கோரக்நாத் வந்து முல்தான் வரார். வந்த உடனே இவருக்கு வந்து தண்ணி வேணும். எல்லார்ட்டையும் தண்ணி கேட்குறார். அப்ப என்ன சொல்றார், நீங்க தண்ணி கொடுக்கணும், நான் என்கிட்ட இருக்கிற இந்த கப்பரை இருக்கு இல்லையா, இந்த ரொம்பித்துனாதான் நான் அந்த தண்ணியை குடிப்பேன் அப்படின்னு இவர் சொல்ற. சரி அப்படின்னா இப்படியே அவர் எல்லார்ட்டையும் கேட்கிறார். எங்கேயுமே அவர் தண்ணியை குடிக்கல. உடனே கமாலியனுடைய ஆத்துக்கார் வந்து இந்த மாதிரி அங்க இந்த மாதிரி இருந்தா, ஐயோ அவரை நம்ம ஆத்துக்கு கூட்டின்னு வாங்கோ அப்படின்ட்டு உடனே இங்க வந்துடுறார். வந்த உடனே யாருமா நீ அப்படின்னு கேட்ட உடனே, நான் தான் கபீரோட பொண்ணு கமாலிக்கு தெரியலையா என்ன? ஆமா நீ வளர்ந்துட்ட, எனக்கு தெரியல. சரிம்மா தண்ணி கொண்டு வா அப்படின்னு. இவ உடனே என்ன பண்றா, ஒரே ஒரு சாத பருக்கையை எடுத்துன்னு வந்து அந்த கப்பறையில போடுறா. போட்ட உடனே அது நிறைய தண்ணி வந்துடுச்சு. ஒண்ணுமே புரியல அவருக்கு. என்னம்மா, ஒரே ஒரு சாத பருக்கையை போட்ட தண்ணி இந்த கப்பரை பூரா வந்துடுக்கு, என்னது, எப்படி உனக்கு எப்படி இந்த சித்தி வந்தது அப்படின்னு கேக்குறாரு. இப்ப சொல்றார், அந்த கமாலி சொல்றா, நீங்க ஒரு தடவை வந்து நான் குழந்தையா இருக்கும்போது நீங்க நம்பாத்துக்கு தண்ணி கேட்டுன்னு வந்தேன் இல்லையா, அப்ப உங்களுடைய கப்பறையில தண்ணி இருந்தது. நான் கேட்டேன், அவன் வந்து எனக்கு வந்து மண் சங்கா கட்டோத்தி கங்கான்னு சொல்லிட்டு ரைதாஸ் வந்து அந்த செருப்பு தைக்கிற பாத்திரத்துல வச்சிருந்த தண்ணியை ஊத்தினா அப்படின்னு சொன்னேலே, அந்த பாத்திரத்தை தண்ணியை நீங்க இதுல பாத்திரத்துல விட்டுருங்கோ, நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன், நான் கொடுத்தேன். நீங்க விட்ட தண்ணிய நான் குடிச்சேன். அன்னிலேருந்தே எனக்கு எல்லா சித்திகளும் என்னை வந்து அடைஞ்சிடுத்து. அந்த தண்ணிய குடிச்ச அடுத்த க்ஷணமே எல்லா சித்திகளும் என்னை வந்து அடைஞ்சிடுத்து அப்படின்னு சொல்ற. சொன்னவனே அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கோரக்நாத் வந்து அவர் பாத யாத்திரையா போறதுக்கு போயின்னு இருக்காரு. பஞ்சாப் வழியா அவர் இன்னும் இங்கேயோ போறதுக்கு போயின்னு இருக்காரு. திரும்பியும் காசிக்கே வரார். வந்து ரைதாஸா பாக்குறார். பார்த்து காலில் விழுறார். சொல்றார், அப்பா நான் அன்னைக்கு தண்ணி கேட்டேன், நீ வந்து இந்த கட்டோத்தியில இருக்கிற தண்ணியை தான் கொடுத்த. நான் அதை எடுத்துன்னு போய் கபீராவுடைய ஆத்துல ஒரு கிண்ணத்துல விட்டேன், நீ எனக்கு திரும்பி தண்ணி கொடுப்பா அப்படின்னு கேக்குற. அப்ப ரைதாஸ் சொல்றார், பியாட்டே தபு பியா நகி ஜின் பியா பியா கோ ஜான் லியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோஹா பாடுறார்.
ஆடிட்டு, என்னன்னா அன்னைக்கு தண்ணி கொடுத்தேன், ஆனா நீங்க அதை குடிக்கல. இப்ப யார் அதை குடிக்கணுமோ அதை குடிச்சு அவளுக்கு வந்த சித்திய நீங்க ஜான்லியா நீங்க தெரிஞ்சுட்டேள். இதுதான் வந்து உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார். அதுக்கப்புறமா கோரக்நாதருக்கு கோரக்நாத் வந்துக்கு தண்ணி கொடுக்கிறார். அன்னைக்கு கொடுத்ததுதான் தண்ணி, நீங்க அதை குடிக்கல, இன்னைக்கு நான் சாதாரண தண்ணியே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறார். அப்புறம் கோரக்நாத் கேட்டுக்கிறார், நீங்க உங்ககிட்ட இருந்தா எனக்கு பஜனை உபதேசம் ஆகணும், எனக்கு வந்து நீங்க பஜன் சித்தி ஆகணும் எனக்கு, அதனால நீங்க பஜன் உபதேசம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு கோரக்நாதர் ரைதாஸ் மகாராஜ் கிட்டதான் வந்து பஜன் உபதேசம் விட்டுருக்கிறார். இந்த மாதிரி இவருடைய வாழ்க்கையில வந்து நிறைய நிறைய பகவானுடைய லீலைகள், இவர் வந்து இவர் பண்ண அதிசயங்கள்லாம் நிறைய இருக்கு, மிராக்கிள்ஸ்லாம். அதுல ஏதோ கொஞ்சம் நம்ம இப்ப ஸ்மரிச்சிருந்தோம். ராஜ் ரைதாஸ் மகாராஜ் கி ஜெய், பாண்டுரங்க மகாராஜ் கி ஜெய், ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்துக்கு டீகா வியாக்கியானம் எழுதின ஸ்ரீதர ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தை பார்ப்போம். ராதே கிருஷ்ணன்.